சூப்பர் ஸ்டார் நடிப்பில் எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் உருவாகியுள்ள லிங்கா படத்தை முல்லைவனம் 999 கதையை திருடி எடுத்துள்ளார் என மதுரை நீதிமன்றத்தில் ரவிரத்னம் என்பவர் வழக்கு தொடுத்திருந்தார். இது குறித்து நீதிபதி ரஜினிகாந்த் எஸ் ரவிக்குமார் உள்பட 11 பேருக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருந்தார். மேலும் வழக்கு விசாரணை இம்மாதம் 19ஆம் தேதி அன்று தொடங்கும் என்றும் அதில் கூறியிருந்தார். எஸ் ரவிக்குமார் தரப்பில் இருந்து பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் அவர் கூறியதாவது: லிங்கா படத்தின் கதையும் அவருடைய கதையும் முல்லை பெரியாறு தொடர்புடையதாக இருக்கலாம். ஒரு பொதுவான பிரச்சனையை அவர் எப்படி உரிமை கொண்டாட முடியும்? மேலும் பென்னி குயிக்கின் வாழ்க்கை வரலாற்றுக்கு யாரும் உரிமை கோர முடியாது. லிங்கா படத்தின் கதை பொன்குமாரனுக்கு சொந்தமானது. இந்த கதையை கிங்கான் என்ற பெயரில் தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தில் 15/10/2010 அன்று பதிவு செய்துள்ளார். எனவே எவ்வித ஆதாரமற்ற இவ்வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். லிங்கா படத்தின் கதை ஆசிரியரான பொன்குமரனும் பதில் மனு தாக்கல் செய்து இவ்வழக்கை தள்ளுபடி செய்ய கோரிக்கை வைத்துள்ளார். மேலும் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்.